லோகேஷோட டிசி மூவில இருந்து ஒரு புது ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 23 நிமிஷம். இது அபிஷியலாவே ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ், வமிகா கப்பி நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ரியோவோட ராமன் லீலா மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மணிகண்டனோட அடுத்த பட டைட்டில் மக்கள் காவலன். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தோஷ் குமார்னு ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. நிவாஸ்கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. முடர்கூடம் 2 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டர்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தீப் கிஷன் லீடா நடிக்கிற அடுத்த மூவிக்கான டைட்டில் கரிகாலா. இந்த படம் 2 பார்ட்டா ரிலீஸ் ஆக போகுது. சாப்டர் 1 ஜூலை 2, 2027 ரிலீஸ் ஆகும். சாப்டர் 2 2027 அதே வருஷத்துல அக்டோபர் 28 ரிலீஸ் ஆகும். இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா அவங்க எடுக்கிறாங்க. ரவிமோகனோட அடுத்த மூவிஸ்க்கான அப்டேட் அவரே கொடுத்திருக்காரு. ஜெனி மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒர்க் ஸ்மூத்தா முடியும் அவர் எதிர்பார்க்கறதா சொல்லிருக்காரு. கரேத்தா பாபு படத்துக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. அந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படம் இன்னொரு 2 மாசத்துல ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இந்த ஆகஸ்ட் 28 பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா படம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சோ சீக்கிரமே புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரோ கோடு படத்துக்கு டைட்டில் அவங்க மாத்திட்டாங்க. புது டைட்டில் அபிஷியலா அவரே சொல்லிருக்காரு. புது டைட்டில் ப்ரோ கிளப். இது வரைக்கும் 2 ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. அண்ட் அதுல ஒரு சில சீக்வன்ஸ் ஓவர்சீஸ்ல ஷூட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது கார்த்திக் சுப்ராஜோட 10வது படம். கீர்த்தி சுரேஷ், சனத், ரிஷிகாந்த் நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக் பண்றாரு. செப்டம்பர் 25 இது ரிலீஸ் ஆகும். விஷாலோட மகடம் படத்துக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மூவில இருந்து ஒரு சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகும். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி ஓம் படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் இப்ப கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூவிக்கான ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. தனுஷ், சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, மம்முட்டி அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்களுக்கான மேஜர் போர்ஷனுக்கான ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அந்த படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. சூர்யா 47 படம் இப்ப ரிலீஸ் ஆகும், அப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய ரூமர் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தோட ரிலீஸ் பத்தி. இப்ப சூர்யாவே இதுக்கான பதில கொடுத்திருக்காரு. இந்த படம் இந்த வருஷத்தோட எண்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யாவே அபிஷியலா சொல்லிட்டாரு. படம் தீபாவளிக்கு கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்னு போச்சு. அதை நானுமே சொல்லிருப்பேன். இப்ப சூர்யா இந்த வருஷத்தோட எண்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த வருஷத்தோட எண்ட்ல ஃபெஸ்டிவல்னு பார்த்தா கிறிஸ்மஸ்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டேட்டா அவங்க சூஸ் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தீபாவளிக்கு வந்து நல்லா இருக்குமா, கிறிஸ்மஸ்க்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அஜித்தோட கிளாடியேட்டர்ஸ் அஜித்துக்கு எத்தனாவது படம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி படங்கிறதுனால இது அஜித்தோட நம்பர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்களாங்கிறதே ஒரு டவுட்டா தான் இருக்கு. அங்க அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். கரேத்தா பாபுவோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இப்பதான் அதை பத்தி நான் சொல்லிருப்பேன். 2018 மூவி டைரக்டர் எஸ்கே கூட ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. நானுமே அதை பத்தி பார்த்தேன். எஸ்கே கூட ஒரு படம் பண்ண போறதா சொல்லிருக்காரு. ஆனா அந்த படம் எப்ப ஸ்டார்ட் ஆகுங்கிறது இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா எஸ்கேக்கும் அடுத்த லைனப் இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்டேட் வந்தா நான் சொல்றேன். வாரணாசி படத்துக்கான டீசர் இந்த மாசம் வருமானு கேட்டிருக்காரு. படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. சோ டீசர் இப்பெல்லாம் விட மாட்டாங்க அவங்க. டீசர் வர அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இதுல பென்ஸ் மூவில சம்யுக்தாவும் சூர்யா 47ல நசரியாவும் நடிக்கிறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப பழைய அப்டேட். இதை நான் அனௌன்ஸ் பண்ணும்போதும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவை அப்டேட் வரும்போது நான் அதை பத்தி சொல்லிருப்பேன், யார் யார் இந்த மூவில நடிக்கிறாங்க அப்படின்னு. சோ நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய வீடியோஸையும் பாருங்க. மங்காத்தா 2 படம் வந்து அதுல அர்ஜுன் இருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. படம் கண்டிப்பா வருமாங்கிறது எனக்கு தெரியல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அர்ஜுன் இருப்பாரு. இந்த எல்லா கொஸ்டின்ஸ் பத்தியுமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல நான் பேசிருக்கேன். லாஸ்ட் ஒரு வாரத்துல போட்ட வீடியோஸ்லயே. சோ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு வாரத்துல போட்ட வீடியோஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.